வணக்கம். சாருகேசி அவருடைய வைஜிஎம் சாருகேசி ட்ராமா நீங்கள் பார்க்கணும், ரொம்ப வித்தியாசமான ட்ராமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாருகேசி ட்ராமா நான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டு, அந்த கேரக்டர்ஸு, அது மியூசிக் பேஸ் பண்ணி பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் அது போடும்போது அப்போவே நான் சொல்லி வந்தேன், நான் மறுபடியும் இந்த ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வீக் அகெயின் அந்த ட்ராமா சாருகேசி நான் 2வது தடவை பார்த்தேன். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்டு ட்ராமா. அது அந்த வெங்கட் எழுதின அந்த டைலாக்ஸு, மகேந்திரன் பர்ஃபார்மன்ஸு, அந்த கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் நானே நினச்சிட்டு இருந்தேன், அந்த படம் எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த படம் நம்ம எடுக்க போகிறோம்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு மேலே சுரேஷ் கிருஷ்ணா இதை டைரக்ட் பண்ணுறாங்க அப்படி தெரிஞ்ச உடனே எனக்கு டெஃபினெட்லி இந்த படம் எப்படி வரும்னு சொல்லியில் எனக்கு நான் விஜுவலைஸ் பண்ண முடிஞ்சது. அந்த படம் ஃபுல்லாக முடித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் நான் பார்த்தேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த வெங்கட் அந்த எழுந்த டைலாகை விஜய் சினிமாவில் இன்னும் ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு சிகரம் மாதிரி நம்ம தேவாவுடைய மியூசிக், அருமையான மியூசிக். அதுக்கப்புறம் மகேந்திரனுடைய ஆழம் பர்ஃபார்மென்ஸு, மொத்தம் ஆர்டிஸ்ட் அவங்க பர்ஃபார்மென்ஸு. மகேந்திரன் எக்ஸெப்ஷனலி எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவருடைய ரியல் திறமை அந்த ட்ராமாவில் அதெல்லாம் தெரியுமே வெளியே படத்தில் அவ்வளோ அவருக்கு யூஸ் பண்ணிக்கல. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லாஸ். அது ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இந்த படம் நீங்கள் அந்த சிந்து பைரவி, சங்கராபரணம், சலங்கை ஒலி, அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் த பிக்சர் அது நல்லா போனோம். டெஃபினெட்லி பார்த்தவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்களும் பாருங்கள். ஸோ டெஃபினெட்லி இந்த படம் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன்.